உங்கள்ல யாருக்கெல்லாம் வந்துட்டு நம்ம மன்னர்கள் ஆட்சி காலத்துல பிறந்திருக்கலாம், இல்ல ராஜாக்கள் ஆட்சி காலத்துல பிறந்திருக்கலாம் அப்படின்னு நல்லா தோணியிருக்கு? ஏன்னா எனக்கு சின்ன வயசுல நெறைய டைம் வந்துட்டு நான் யோசிச்சிருக்கேன், நம்ம வந்துட்டு மன்னர்கள் ஆட்சி காலத்துல பிறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னுட்டு. ஏன்னா நம்ம கேட்டு வளர்ந்த கதைகளா இருக்கட்டும், புத்தகத்துல நம்ம படிக்கிற கதைகளா இருக்கட்டும், வரலாறு சொல்ற கதைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு மன்னர்களுடைய வீரதீர செயல்களும், அவர்களுடைய பெருமைகளும் வந்துட்டு நெறைய சொல்லியிருக்கும். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு சில விஷயங்கள தெரிஞ்சுக்கும்போது எனக்கு தோணுது, ஒரு வேளை நான் இப்ப இருக்கிற மாதிரி மன்னர்கள் ஆட்சி காலத்துல நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா, நான் எந்த இடத்துல இருந்திருப்பேன்? எப்படி அவங்க என்ன வந்துட்டு நடத்தியிருப்பாங்க? அப்படின்னுட்டு யோசிக்கும் போம்போது, ஒரு படத்தோட சீன் வந்துட்டு எனக்கு தோணுது. என்ன சீனுன்னா, பாகுபலி 2ல வந்துட்டு பாகுபலிய ஏதோ ஒரு காரணத்துக்காக கோட்டைய விட்டு வெளிய அனுப்பிச்சுருவாங்க. அப்ப அந்த பாகுபலி வந்துட்டு கோட்டைய விட்டு வெளிய வரும்போது, அந்த கோட்டைக்கு வெளிய வந்துட்டு சில மக்கள் எல்லாம் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப வறுமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் தண்ணிக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ரொம்ப ஏழ்மையான நிலைமையில ஒரு வாழ்றதுக்கான வசதி எதுவுமே இல்லாத ஒரு நிலையில வந்துட்டு சில மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் இப்ப இருக்கிற மாரி மன்னர்கள் ஆட்சி காலத்துல பிறந்திருந்தேன் அப்படின்னா, ஒரு வேளை நானும் அந்த மக்கள்ல ஒருத்தியா இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ம். இப்படி யோசிக்க போம்போது, இது யாராவது இப்போ மன்னர்களுடைய வீரதீர செயல்களையும், இல்ல மன்னர்களோட பெருமைகளும் பேசும்போது, எனக்கு ஒரு பக்கம் வந்துட்டு இந்த கசப்பான உண்மை வந்து வந்து போயிட்டே இருக்கும். இப்போ கூட நம்மளுடைய ஒடுக்குமுறைக்காக எதிர்த்து நிக்கிறோம். ஆனா, ஒரு வேளை நம்ம இன்னும் ராஜாக்கள் ஆட்சி காலமா இருந்திருந்தா ரொம்ப கஷ்டம் இல்ல?